வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் என்றாலே கனிவும் கருணையும் கலந்த ஒரு தனி உலகம். இவர்களின் மனம் ஒரு தெளிந்த நீரோடையைப் போல மென்மையாகவும் ஆழமாகவும் ஓடும். உலகத்தில் நடக்கும் சிறிய விஷயங்கள் கூட இவர்களின் உள்ளத்தை பெரிதாக அசைக்கும். அதே நேரத்தில் பிறர் துன்பத்தை தங்களுடைய துன்பமாக உணரும் உயர்ந்த மனப்பான்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. பேசும் சொற்களில் இனிமை, பார்ப்பதில் கருணை, நடப்பதில் அமைதி, இந்த மூன்றும் சேர்ந்தால் அதுவே மீனம் ராசிக்காரர்களின் முழு வடிவம். எங்கு சென்றாலும் அமைதியை பரப்பும் இவர்களின் சுபாவம் சுற்றி உள்ளவர்களை தானாகவே ஈர்க்கும் சக்தி கொண்டது. தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல பிறரின் வாழ்க்கையும் ஒளிரச் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே இவர்களின் செயல்களின் அடிப்படை. மீனம் ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு பூங்காவை போன்றது. அங்கே கனவுகள் மலர்கின்றன, எண்ணங்கள் வண்ணமயமாகின்றன, உணர்வுகள் இசையாக ஒலிக்கின்றன. அவர்கள் சாதாரணமாக பார்க்கும் விஷயங்களிலும் கூட அர்த்தத்தை தேடுவார்கள். சிறுகிய புன்னகையிலும் பெரிய உலகத்தை பார்க்கும் திறன் இவர்களுக்கு உரியது. கவிதை போல பேசவும், ஓவியம் போல கனவு காணவும், இசை போல உணரவும் தெரிந்தவர்கள். மீனம் ராசிக்காரர்கள் பிறர் நம்பிக்கை இழக்கும் தருணங்களில் கூட இன்னும் ஒரு வழி இருக்கிறது என்ற நம்பிக்கையை விதைப்பது இவர்களின் சிறப்பு. அதனால்தான் இவர்கள் இருந்தால் வீடும் மனமும் இரண்டுமே இனிமையாக மாறிவிடும். மீனம் ராசிக்காரர்களின் உணர்ச்சி பக்கத்தை பார்த்தால் அது கடலின் ஆழத்தை போன்றது. மேலே அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே 1000 எண்ணங்கள் அலையாக எழும். தங்களை பற்றி அதிகம் சொல்லிக் கொள்ளாமல் பிறரை பற்றி அதிகம் கவலைப்படுவது இவர்களின் இயல்பு. அதனால் பல நேரங்களில் தங்கள் ஆசைகளை தள்ளி வைத்து பிறர் சந்தோஷத்திற்காக உழைப்பார்கள். இந்த தியாக மனப்பான்மைதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. நண்பர்கள், குடும்பம், அன்புக்குரியவர்கள் இவர்களின் வாழ்க்கையின் மையம். எப்போதும் உறவுகளே. உறவுகளின் நம்பிக்கையும் உண்மையும் இவர்களுக்கு உயிர். வேலை மற்றும் வாழ்க்கை குறிக்கோள்களில் மீனம் ராசிக்காரர்கள் கற்பனை சக்தியால் முன்னேறுவார்கள். கடினமான சூழ்நிலையிலும் கூட புதிய வழிகளை யோசித்து உருவாக்கும் திறன் இவர்களிடம் அதிகம். ஒரே பாதையில் செல்லாமல் வேறு வழி இருக்கிறதா என்று சிந்திப்பது இவர்களின் சுவாபம். அதனால் கலை, எழுத்து, இசை, சேவை சார்ந்த துறைகளில் இவர்கள் சிறப்பாக ஒளிர்வார்கள். பணத்தை விட மனநிறைவை முக்கியமாக கருதும் குணம் இவர்களிடம் அதிகம். நான் நல்லது செய்தால் உலகமும் நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவார்கள். மீனம் ராசிக்காரர்களின் பலவீனம் கூட அவர்களின் பலமாக மாறும். அதிகமாக உணர்ச்சி காட்டுவது சில நேரங்களில் அவர்களை தளர செய்தாலும் அதே உணர்ச்சிதான் அவர்களை மனிதர்களின் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் உயரத்திற்கு அழைத்து செல்கிறது. பிறர் பேசாத வழிகளையும் இவர்களின் கண்கள் புரிந்து கொள்கின்றன. அதனால் நண்பர்கள் ஆலோசனை கேட்கும் போது, மனம் திறந்தும் பேசும் போது முதலில் நினைவுக்கு வருவது முகம். மீனம் ராசிக்காரர்களின் முகமாகவே இருக்கும். இவர்களின் அருகில் இருந்தால் மனம் லேசாகும், கவலை குறையும், நம்பிக்கை பெருகும். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒளியை பரப்ப வந்த ஆன்மாக்கள் போல தங்கள் கனவுகளோடு மட்டுமல்லாமல் பிறரின் கனவுகளோடும் பயணம் செய்வார்கள். உலகம் கடினமாக மாறும் போது அதை மென்மையாக முயலும் சிலரும் இவர்கள் முக்கியமானவர்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு கதையாக இருந்தால் அது கருணையும் கனவுகளும் கலந்த ஒரு அழகான காவியமாகவே இருக்கும். அதே போலதான் மீனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை ஒரு கனவு கதையை போன்றது. இவர்களுக்கு காதல் என்பது வெறும் உறவு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவம். தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து பேசிப்பவர்கள்தான் இவர்கள். காதலில் விழுந்தால் தங்கள் சுயநலத்தை மறந்து எதிர்ப்பவர்களின் சந்தோஷமே தங்கள் உலகமாக மாற்றிக்கொள்வார்கள். ஒரு சிறிய வார்த்தை, உன் மென்மையான பார்வை, ஒரு இனிய இணைப்பு, அணைப்பும் இதெல்லாம் இவர்களுக்கு பெரிய அர்த்தம் கொண்டது. என்னை புரிந்து கொள்ளும் ஒருவர் இருந்தால் போதும் என்ற எண்ணமே இவர்களின் காதல் அடைப்படை. அதனால்தான் இவர்களின் காதல் சாதாரணமாக தொடங்கினாலும் அது மெதுவாக ஆழமாகி காலப்போக்கில் ஒரு புனித உறவாக மாறி விடுகிறது. மீனம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மென்மையான தூணை போல இருப்பார்கள். சத்தம் போட்டு ஆட்சி செய்ய மாட்டார்கள், ஆனால் அமைதியாக எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்திருப்பார்கள். வீட்டில் யாருக்காவது மன கஷ்டம் வந்தால் அதை முதலில் உணரும் மனம் இவர்களுக்கே இருக்கும். பெற்றோர்களின் ஆசை, குழந்தைகளின் கனவு, துணையின் எதிர்பார்ப்பு இவற்றையெல்லாம் ஒரே நினைத்து நடப்பவர்கள் இவர்கள். தங்கள் வசதியை விட குடும்பத்தின் நிம்மதியே முக்கியம் என்று கருதுவார்கள். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை பெரிதாக்காமல் மெதுவாக கரைந்து போகும் பணியைப் போல தீர்த்து வைப்பார்கள். மீனம் ராசிக்காரர்களின் ஆன்மீக உணர்வு அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனியாக நிறுத்துகிறது. இவர்களுக்கு வாழ்க்கை என்பது வெறும் சம்பாதிப்பது, அனுபவிப்பது மட்டுமல்ல. அது ஒரு பயணம், ஒரு பாடம், ஒரு புரிதல். ஒரு சில நேரங்களில் தனிமையில் அமர்ந்து நான் யார், இந்த உலகத்தில் என் பங்கு என்ன என்று யோசிப்பார்கள். இந்த சிந்தனையே அவர்களை உள்ளார்ந்த அமைதியை தூண்டும். கோவில், தியானம், பிரார்த்தனை அல்லது இயற்கையோடு உரையாடுவது எதுவாக இருந்தாலும் இவர்களின் மனம் அங்கே நிம்மதி அடைகிறது. அதனால்தான் கடினமான சூழ்நிலையும் கூட அவர்கள் முற்றிலும் உடைந்து போகாமல் உள்ளே ஒரு நம்பிக்கையை உயிரோடு வைத்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில் வேலை வாய்ப்பும் பண விஷயமும் வந்தால் மீனம் ராசிக்காரர்கள் பணத்தை நோக்கி ஓடுவதை விட மனநிறைவை நோக்கி நடப்பார்கள். அதிக சம்பளம் கிடைத்தாலும் மனம் பிடிக்காத வேலையை நீண்ட நாள் இருக்க மாட்டார்கள். இந்த வேலை என் மனதோடு பேசுகிறதா என்ற கேள்வி அவர்களுக்கு முக்கியம். அதனால் சேவைத்துறைகள், கலைத்துறைகள், மனிதர்களோடு நேரடியாக தொடர்பு இருக்கும் வேலைகள் இவர்களுக்கு சிறப்பாக அமையும்.
பணம் வர வேண்டும் என்பதனையும் நினைப்பார்கள். ஆனால் அதைவிட முக்கியமாக அந்த பணம் மனசுக்கு சந்தோஷம் தர வேண்டும் என்பதே அவர்களின் உண்மையான விருப்பம். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால் இருக்கிறது என்றால் அது தங்களை தாங்களே மறந்துவிடும் அளவுக்கு பிறருக்காக வாழ்வது. பிறரின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனையாக ஏற்றுக்கொள்வதால் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாகும். எல்லோருக்கும் நான் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை உள்ளுக்குள் சேர வைக்கும். ஆனால் இதே குணமே அவர்களை உலகத்தில் தேவைப்படும் மனிதர்களாக மாற்றுகிறது. சரியான சமநிலையை பிடித்து கொண்டால் இந்த உணர்ச்சி பலவீனம் ஒரு பெரிய பலமாக மாறிவிடும். மீனம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் மெதுவாக மலரும் பூவை கொன்றது. இவர்கள் சீக்கிரம் வெற்றி பெறாமல் இருந்தாலும் காலப்போக்கில் உறுதியான உயரத்தை அடைவார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவம் இவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். தோல்வியும் இவர்களை உடைக்காது, அது அவர்களை மேலும் மென்மையாக்கி மேலும் புரிதலுடன் வளரச் செய்யும். ஒரு நாள் இவர்களின் கனவுகள் நிஜமாகும் போது அது வெறும் தனிப்பட்ட வெற்றி அல்ல, அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் சந்தோஷம் தரும் ஒரு வெற்றியாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டாகும். எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அற்புதமான காலகட்டம். பூமி தொடர்பான விஷயங்களை ஆரம்பிப்பது, இல்லை என்றால் அதற்கான எண்ணம் தோன்றுவது போன்ற அமைப்புகள் உண்டாகும். வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்களும் ஏற்படும். கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் இனி அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல அமைப்புகள் உள்ளது. உங்களுக்கு உகந்த நண்பர்களோ வழிகாட்டியோ செயல்படும் நபர்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மீனம் ராசிக்கு சனி ஆரோக்கியத்தின் நிறைய பாதிப்புகளை சனி பகவான் அளித்திருந்தாலும் இனி விடிவு காலமாகவே இருக்கும். சுயமாக தொழிலை தொடங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும். இந்த மாதத்திற்கு பிறகு ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் எடுத்து வைக்கும் போது நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாலே நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையின் நிறைய ஏமாற்றங்களை பார்த்திருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு சில ஏமாற்றங்களை கொடுத்திருப்பார்கள். அதிலிருந்து மீண்டும் வந்து தெளிவடைவீர்கள். மீண்டும் அதற்குள் சென்று விழாமல் இருப்பது நன்மைகளை தரும். பணவரவு நன்றாகவே இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். நிறைய கடன் பட்டிருப்பீர்கள். அந்த கடனிலிருந்து எப்படி வெளிவருவது, உங்களால் கடனை அடைப்பதற்கு என்னால் உதவி செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் சுயமாக ஒரு தொழிலை எடுத்து நடத்தினால் அற்புதமான யோகங்கள் உண்டாகும். பார்ட்னர்ஷிப்புக்குள் செல்லாமல் உங்கள் துணையுடன் சேர்ந்து தொழில் செய்தாலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தனித்து உங்களை மட்டும் நம்பி தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொத்து, வண்டி, வாகனம் என்று நினைப்பவர்கள் இந்த மாதத்திற்கு பிறகு அதற்காக திட்டமிடலாம். குரு உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை தருவார்கள். திருமண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். சொந்த வீடு, நிலம் வாங்கும் யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. கடல் தாண்டி பிரயாணம் மேற்கொள்வது அனுகூலத்தை தரும். கோயில்களுக்கு சென்று வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. ஸ்ரீரங்கம், திருப்புலானி பெருமாள், முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வருவது வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்களிலும் நன்மைகளும் சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட மாதங்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகும். நிறைய விரயங்கள் ஏற்படும் என்பதால் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் மதியம் 1 மணி முதல் 2 மணிக்கு உணவு தானமாக கொடுப்பது பெரிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பரிபூர்ணமாக காக்கும். உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது. கழிவு பாதையில் சிறிய உபத்திரவங்கள் கூட பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கிட்னி, கால், முட்டி, மறைமுகமான இடங்கள், மருத்துவமனையில் அனுமதியாவது, ஊரை விட்டு வெளியில் செல்வது, நாட்டை விட்டு செல்வது போன்ற நிலைமைகள் உண்டாகும். இது நேர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. திட்டமிட்டு செய்யும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வீட்டில் இருப்பவர்களை கூப்பிட்டு வைத்து பஞ்சாயத்து போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. ராசி லக்னத்தில் சனி இருப்பதால் வெளியில் பேசிவிட்டால் சந்தோஷம் என்று நினைப்பீர்கள். ஆனால் அதனால் உங்கள் பெயர் கெடும் சூழல் ஏற்படும். நம்பிக்கை கெடும் சூழல் ஏற்படும். சனி திரிகோணத்தில் அமரும் சூழல் உள்ளதால் எதற்கு செய்தோம் என்று வருத்தப்படும் சூழல் ஏற்படும். வீட்டில் பெரியவர்களின் காணாமல் போவார்கள் சூழல் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. சுபிக்ஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். பெரிய முதலீடுகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றங்கள் உண்டாகும். நவக்கிரகத்தில் இருக்கும் ராகு கேது வழிபாடு செய்வது, கோளார் பதிகத்தை கேட்பது சங்கடத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். சந்தோஷம் 70%, பொருளாதாரம் 60%, ஏற்றங்கள் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். வருமே மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனி பெயர்ச்சியும் நடைபெற உள்ளது. இதனால் மீனம் ராசியினருக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பெயர்ச்சியாகி உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகிறார். மன ரீதியான குழப்பங்கள், மந்தநிலை, எப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நிலைமையாக இருக்கும். ஒரு வீட்டில் மீன ராசிக்கு குழந்தைகள் பிறந்தால்
இருந்தாலே அந்த வீட்டில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மகனாக இருந்தால் அப்பாவை விட ஒரு படிக்கு மேலே செல்வார்கள். மீனராசி ரேவதி நட்சத்திர காலங்களில் வாழ்க்கையின் முன்பகுதி அல்லது பிற்பகுதியில் கண்டிப்பாக நன்றாக இருப்பார்கள். எந்த விஷயத்தை செய்தாலும் செய்யும் முன்பும் செய்த பின்பும் கண்டிப்பாக ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீர்கள். படிக்கும் குழந்தைகள் பலனை எதிர்பார்க்காமல் படிப்பில் உழைப்பை போட்டு கொண்டே இருப்பதும் நல்லது. படிப்பில் நல்ல ஏற்றம் ஏற்படும். ஒரு மாயை சனிப்பெயர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். மீனம் ராசியினர் எப்போதும் உத்வேகத்துடன் இருப்பது போல இந்த காலகட்டத்திலும் ஓடிக்கொண்டே இருப்பதும் நல்லது. ஏனென்றால் லாபஸ்தானத்திற்கும் 12ஆம் பாவமான மோட்ச விரயத்திற்கும் அதிகமான சனி பகவான் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பார். வெளியில் பேச வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும் என்று தோன்றினாலும் அதில் பெரிய அளவுக்கு திருப்தி ஏற்படாது. தேவையானவற்றி எல்லாம் செலவு செய்வோம். இருந்தாலும் ஒரு முறைக்கு யோசித்துவிட்டு செலவு செய்வதும் நல்லது. சனி 3ஆம் பாவத்தை பார்ப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தம்பி தங்கையின் ஆதரவுகள் உண்டாகும். உங்கள் மீதே உங்களுக்கு அவநம்பிக்கை, குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருப்பீர்கள். மற்றவர்கள் மீது நம்பிக்கையின்மை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. 7ஆம் பாவத்தை சனி பார்ப்பதால் உங்கள் துணை மீது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நல்ல வரன்கள் கிடைக்கும். திருமண யோகம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வேலையில் பயங்கர அழுத்தம், டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 100% நன்மைகளை பெறும் காலகட்டமாகவே இருக்கும். ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சனியின் செல்வாக்கு ராகுவின் சஞ்சாரத்தால் ஓரளவு குறையும். பயணங்கள் லாபகரமானதாக இருக்கும். வருமானம் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கும். கடந்த கால கடன்கள் அடைக்கப்படும். மேலும் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு நேர்மறையான சூழ்நிலை உருவாகும். இது ஒரு புறம் இருக்க, மீன ராசியின் 4வது வீட்டில் குரு பகவான் நேரடி இயக்கத்தை தொடங்குவதால் அவர்கள் பல நேர்மறையான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள். இந்த கிரக இயக்கத்தால் சொத்து, வாகனங்கள் அல்லது மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார்கள். இந்த நேரத்தில் புதிய வருமானத்திற்கான வழிகள் திறக்கும். மேலும் அவர்களின் மன வலிமை, முற்றிலும் முடிவெடுக்கும் திறன்கள் நம்ப முடியாத அளவிற்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் பணத்தை வெற்றிகரமாக சேமிக்க முடியும். வேலையில் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவார்கள். அவர்களின் ஆரோக்கியம் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். சனிக்கிழமை மதிய வேளைகளில் தான தர்மம் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கடல் கடந்து பெயர் புகழை பெறுவீர்கள். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் நீங்கும். கோளார் பதிகத்தை கேட்பது உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஆபத்து வெளியிலிருந்து வருவது அல்ல, உள்ளிருந்துதான் அதிகமாக உருவாகிறது. எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இவர்களை மெதுவாக சேர வைக்கிறது. சில நேரங்களில் தங்கள் சுயநலத்திற்காக இவர்களின் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை உணர்ந்தாலும் கூட பரவாயில்லை, அவர் மாறுவார் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் வாய்ப்பை கொடுப்பார்கள். இந்த குணம்தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் தாமதத்தை, மனவேதனைகளையும் தருகிறது. அதனால் மீனம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அன்பு கொடுப்பதும் சரி, எல்லை வைத்துக் கொள்வதும் அவசியம். எல்லோருக்கும் உதவி செய்யலாம், ஆனால் எல்லோருக்கும் மனதை திறந்து கொடுக்கக்கூடாது என்ற உண்மை அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய புரிதலாகும். மீனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் உடனே வெளியில் தெரியாது. அது மெதுவாக ஆழத்திலிருந்து மேலே வரும் நீரூற்று போல வெளிப்படும். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீரென பெரிய உயரத்தை அடைவார்கள். ஆரம்ப காலத்தில் சிரமம், தாமதம், இழப்பும் உருவாகலாம். ஆனால் அந்த அனுபவங்களே இவர்களை உள்ளார்ந்த முறையில் பலப்படுத்தும். ஒரு முறை தங்களை நம்பி ஆரம்பித்து விட்டால் இவர்களை யாராலும் எளிதாக்க முடியாது. குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை தெளிவாக மாறும். அப்போது அவர்கள் எடுத்த முடிவுகள் தைரியமாக இருக்கும். அதே நேரத்தில் கருணையும் சேர்ந்திருக்கும். இந்த சமநிலையே அவர்களின் உண்மையான அதிர்ஷ்டம். மீனம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது வெறும் பதவி அல்ல, பணம் அல்ல, மன நிம்மதியோடு வரும் உயர்வாக இருக்கும். இவர்கள் ஒரு நாள் தலைமை பொறுப்புக்கு வந்தால் கூட அதிகாரம் காட்டாமல் அன்பால் ஆட்சி செய்வார்கள். நான் மேலே போய் இருக்கிறேன் என்று காட்டாமல் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற உணர்வை உருவாக்குவார்கள். அதனால்தான் இவர்களின் உயர்வு பிறருக்கும் நன்மை தரும் உயர்வாகவே இருக்கும். ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு நல்லதை செய்யும் போதுதான் மீனம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் முழுமையாக செயல்படுகிறது. அந்த நேரத்தில் இவர்களின் பெயர் மட்டுமல்ல, இவர்களின் மனம் பெரியதாகவே மாறும். இது ஒரு புறம் இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை வரும். அந்த நேரத்தில் அவர்கள் பழைய பழக்கங்களையும் பழைய பயங்களையும் விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் இன்னும் மேம்படலாம் என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளும் தருணம்தான் அவர்களின் மறுபிறப்பு போல இருக்கும். அந்த மாற்றத்திற்கு பிறகு அவர்கள் பேசும் விதம், நடக்கும் விதம், முடிவெடுக்கும் விதம் அனைத்தும் மாறிவிடும். இதுவரை பிறருக்காக மட்டுமே வாழ்ந்தவர்கள் அந்த கட்டத்தில் தங்களுக்காகவும் வாழ ஆரம்பிப்பார்கள். இந்த மாற்றமே அவர்களை வாழ்க்கையில் உண்மையான வெற்றிக்கு கொண்டு செல்லும் வாசலாகும். மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரம் இருக்கிறது என்றால் அது பிறரை ஆற்றுப்படுத்தும் சக்தி. துன்பத்தில் இருக்கும் ஒருவரிடம் இவர்கள் பேசும் 2 வார்த்தைகள் கூட அந்த மனிதனின் மனதை சீராக்கும். மருத்துவர் போல மருந்து கொடுக்காமல் இருந்தாலும் மனதுக்கு மருந்தாகும் வார்த்தைகளை கொடுப்பவர்கள் இவர்கள். அதனால்தான் பலர் தங்கள் பிரச்சனைகளை இவர்களிடம் சொல்ல விரும்புவார்கள். இந்த சக்தியை சரியான வழியில் பயன்படுத்தினால் அவர்கள் ஒரு குடும்பத்திற்கும்
ஒரு சமூகத்திற்கும் ஒரு தலைமுறைக்கும் வழிகாட்டியாக மாற முடியும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போல. ஆரம்பத்தில் மெதுவாக ஓடும் நதி, பின்னர் வேகமாக ஓடும், இறுதியில் பரந்த கடலோடு சேரும். அந்த கடல் என்பது வெறும் பணம் அல்லது புகழ் அல்ல, அது புரிதலும் அமையும் ஒரு கலந்த நிலை. இவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நான் எதையாவது பெற்றேனா என்று கேட்க மாட்டார்கள். நான் யாருக்காவது நல்லது செய்தனா என்ற கேள்விக்கு பதில் கிடைத்தாலும் அந்த பதிலே இவர்களுக்கு உண்மையான வெற்றியும் முழுமையான திருப்தியும் ஆகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்களின் மனநிலை ஒரு பருவகால வானிலை போல மாறுபடும். சில நாட்களில் மிகுந்த உற்சாகம், நம்பிக்கை, கனவு, இன்னும் சில நாட்களில் காரணமே இல்லாமல் சோர்வு, அமைதி, தனிமை தேவைப்படும். குறிப்பாக இந்த மாற்றம் அவர்களை பலவீனமாக காட்டவில்லை, மாறாக வாழ்க்கையை ஆழமாக உணரும் திறன் அவர்களுக்கு அதிகம் என்பதை காட்டுகிறது. எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்கும் போது இவர்கள் வேறு கோணத்தில் யோசிப்பார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் இதற்குள் மறைந்திருக்கும் பாடம் என்ன என்று கேட்கும் மனம் இவர்களுக்கு இருக்கும். இந்த சிந்தனை அவர்களை மனசோர்விலிருந்து மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் ஒரு உள்சக்தியாக மாறுகிறது. மீனம் ராசிக்காரர்களின் நட்பு வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான துறைமுகம் போல இருக்கும். ஒரு முறை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். பணம், நேரம், உழைப்பு எதையும் கணக்கிடாமல் நண்பரின் துன்பத்தை குறைக்க முயல்வார்கள். ஆனால் இவர்களின் இந்த நல்ல குணத்தை சிலர் தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பும் இருக்கிறது. நான் உதவினால் அவன் மாறுவான் என்ற எண்ணம் அவர்களை சில சமயங்களில் ஏமாற்றம் அடைய செய்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு ஏமாற்றமும் இவர்களை கசப்பாக்காது, மாறாக அடுத்த முறை நான் யாருக்கு மனதை திறக்க வேண்டும் என்ற புத்திசாலித்தனத்தை கற்றுத்தருகிறது. இந்த அனுபவங்களால் தான் மீனம் ராசிக்காரர்கள் மெதுவாக முதிர்ச்சி அடைகிறார்கள். மீனம் ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் தனி உலகம். சாதாரண மனிதர்கள் காணாத விஷயங்களை இவர்கள் கனவுகளில் காண்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் இவர்களிடம் அதிகம். நான் இப்படி செய்தால் என் வாழ்க்கை எப்படி மாறும் என்று அடிக்கடி யோசிப்பார்கள். இந்த யோசனை அவர்களை முன்னே நகர்த்தும் சக்தியாக மாறினால் அவர்கள் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். ஆனால் அதே சாதனை பயமாக மாறினால் முடிவெடுக்க தாமதம் ஏற்படும். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பயிற்சி யோசிப்பதையும் செயல்படுவதையும் சமநிலையில் வைத்துக் கொள்வது. மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரு கருவி மட்டுமே, குறிக்கோள் அல்ல. பணம் இல்லாமல் இருக்க முடியாது என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆனால் பணம்தான் எல்லாம் என்று நினைக்க மாட்டார்கள். இந்த பணத்தால் நான் யாருக்காவது உதவ முடியுமா என்ற கேள்வி அவர்களின் மனதில் அடிக்கடி வரும். அதனால் சில நேரங்களில் சேமிப்பை விட செலவினம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களின் செலவினம் சுயநலமானது அல்ல, அது பெரும்பாலும் பிறருக்காக இருக்கும். சரியான திட்டமிடல் வந்துவிட்டால் இந்த குணமே அவர்களை ஒரு நல்ல செல்வந்தராக மாற்றும். பணமும் மனமும் இரண்டையும் சமமாக வைத்திருக்கும் மனிதராக. அதாவது மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உறக்கம் கூட ஒரு விசேஷமான அனுபவம். கனவுகள் இவர்களுக்கு சாதாரண விஷயங்கள் அல்ல, அது உள்ளார்ந்த செய்திகளை கொண்டு வரும் கதைகள் போல இருக்கும். சில கனவுகள் அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் சில கனவுகள் ஊக்கமாகவும் அமையும். அதனால் பல மீனம் ராசிக்காரர்கள் நேற்று நான் இப்படி கனவு கண்டேன் என்று நினைத்து நாளை தொடங்குவார்கள். இந்த கனவு உலகம் அவர்களை படைப்பாற்றலுக்கு இழுத்துச் செல்லும். எழுத்து, ஓவியம், இசை, கற்பனை, இந்த எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த கனவு மனமே. மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி நோக்கம் வெளியில் பெரியதாக ஆகுவது அல்ல, உள்ளே பெரியதாக ஆகுவதுதான். புகழ் வந்தாலும் பதவி வந்தாலும் அவர்கள் மனதில் நான் இன்னும் நல்ல மனிதனாக மாறினேனா என்ற கேள்வி எப்போதும் இருக்கும். வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்த காயங்கள் கூட அவர்களை கடினமாக மாற்றாது, மாறாக மென்மையாகவும் புரிதலுடனும் மாற்றும். அதனால்தான் வயது கூடும்போது மீனம் ராசிக்காரர்களின் முகத்தில் ஒரு அமைதியும், வார்த்தைகளில் ஒரு தெளிவும், பார்வையில் ஒரு கருணையும் தெரியும். அந்த நிலையே இவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வெற்றி கோடு. மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதி என்பது ஒரு தேடல். அவர்கள் எப்போதும் சத்தத்திற்குள் அமைதியும் கூட்டத்திற்குள் தனிமையும் தேடுகிறார்கள். வெளியில் எல்லோருடனும் பேசி கலந்தாலும் உள்ளே ஒரு தனி உலகம் இவர்களுக்குள் இருக்கும். அந்த உலகத்தில் அவர்கள் தங்களோடு தாங்களே உரையாடுவார்கள். நான் சரியான பாதையில் இருக்கிறேனா, நான் செய்தது யாருக்காவது பயன் தந்ததா என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி எழும். இந்த சுய ஆய்வுத்தன்மை தான் அவர்களை மற்ற ராசிகளோட ஆழமானவர்களாக மாற்றுகிறது. வாழ்க்கையை மேலோட்டமாக வாழாமல் அதன் அர்த்தத்தை உணர்ந்து வாழும் மனப்பான்மை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. மீனம் ராசிக்காரர்களின் பேச்சில் ஒரு மென்மை இருக்கும். அவர்கள் கடினமான உண்மைகளையும் கூட இனிமையான வார்த்தைகளில் சொல்வார்கள். பிறரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் அவர்களின் நாவை கட்டுப்படுத்தும். அதனால் சில நேரங்களில் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் தள்ளி போடுவார்கள். ஆனால் ஒருமுறை மனம் நிரம்பிவிட்டால் அவர்கள் பேசும் வார்த்தைகள் நேராக உள்ளத்திலிருந்து வரும். அந்த வார்த்தைகளில் கோபம் இருக்காது, உண்மை மட்டும் இருக்கும். அதனால்தான் அவர்கள் சொல்லும் அறிவுரை பலரின் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் சக்தி கொண்டதாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் பயம் வாழ்க்கையை இழப்பது அல்ல,
அன்பை இழப்பதுதான். பணம் போனால் மீண்டும் வரலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் உறவுகள் முடிந்தால் அது அவர்களின் மனதில் நீண்ட காலம் காயமாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் உறவுகளில் மிகுந்த கவனத்துடன் நடப்பார்கள். ஒரு சின்ன சண்டையும் பெரிய பிடிவாக மாறக்கூடாது என்பதில் எப்போதும் முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் தங்கள் உரிமையை விட்டு கொடுத்து கூட உறவை காப்பாற்ற நினைப்பார்கள். இந்த குணம் அவர்களை உயர்ந்த மனிதர்களாக மாற்றினாலும் சில நேரங்களில் தங்களையே மறந்துவிடச் செய்யும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குணம் இருக்கிறது. மன்னிப்பு. மற்றவர்கள் தவறு செய்தாலும் அவர் மனதால் அப்படி செய்யவில்லை என்ற காரணம் கண்டுபிடித்து மன்னித்து விடுவார்கள். இது அவர்களை மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றும் ஒரு மருந்து போலவும் இருக்கும். ஆனால் தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருந்தால் சிலர் அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அபாயமும் உண்டு. அதனால்தான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் மன்னிப்புக்கும் எல்லைக்கும் இடையே ஒரு கோடு வரைவது. அந்த கோட்டை வரைய தெரிந்த நாளே அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான சமநிலையை அடைவார்கள். ஏனென்றால் ஒரு நாள் திடீரென்று உயரத்திற்கு வந்தது போல தோன்றினாலும் அதற்கு பின்னால் பல வருடங்களின் மௌன முயற்சி இருக்கும். இந்த மௌன முயற்சியே அவர்களின் உண்மையான பலம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.